பேர் சண்முகவேலு, அருப்புக்கோட்டை தொகுதி. இப்போ இனிமேல் இருக்கிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோ அதை வச்சு தான் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். நாம் என்ன மக்களுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நாம் உங்களுக்கு மனசில் தெரியும் என்ன நடந்திருக்கு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எப்படி போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து தெரியும். ஆனால் மக்கள் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிறையா வந்து சில இதுகள்லாம் பாதிக்கப்பட்டு கிடக்காங்க. என்ன சொல்கிறீங்க? அதனால் வந்து படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் வேலை இல்லாமல் அதுன்னு கிடக்காங்க. இந்த டிஎம்பிசி பரீட்சை அதுன்னு எழுதுகிறாங்க. அதிலெல்லாம் சில தவறுகள் நடக்கு. பரீட்சை வைக்கிறதெல்லாம் ஒரு கண் தொடப்புக்கு தான் வைக்காங்க. ஒரு சைடு வந்து அங்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க, ஒரு சைடு கண் தொடப்புக்கு வைக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த பாவப்பட்ட மக்கள் என்ன செய்வாங்க, இந்த ஓட்டு போடுறதுல தான் அவங்களோட செயலை காட்டுவாங்க. அதிகாரிகிட்டையோ அரசியல்வாதிகிட்டையோ நேரடியாக போய் இவங்களுக்கு ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா பதவி அவங்க கையில் இருக்குது. அதனால் வந்து அவங்கள ஜெயிக்க முடியாது. இந்த ஓட்டு போடுறதில்ல வேணாம், சரி இவங்க சரியில்லை, நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டை மாற்றி போடுவாங்க. இதுதான் உண்மை. இப்போ சமயத்தில் கூட ஒரு டிஎம்பிசி நடந்துச்சு. லட்சக்கணக்கான பேர் படித்தவங்க இருக்காங்க. அதுலலாம் திறமையானவனுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. திறமை இல்லாதவன், இப்போ நம்ம கூட படித்தவன் திறமை இல்லாதவன் ஒரு இடத்துல ஒரு அதிகாரியாக போய் வேலை பார்க்கான். நம்ம திறமையாக இருந்தவன் அந்த இடத்துக்கு போக முடியல. காரணம் என்னன்னு அவனை விசாரித்து பார்த்தா அவன் ஒரு குறுக்கு வழியில் வந்திருக்கான். அதுக்கு இடம் கொடுக்குது. இப்படி ஒரு சில இது நடந்துச்சுன்னா வந்து பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க, உங்கள் பின்னாடி வர்றதுக்கு யோசிப்பாங்க. என்ன சொல்றீங்க? இதுதானே உண்மை. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடை மூளைக்கு இருக்குது. ஒருத்தன் கூலி வேலை பார்க்குறான்னா 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறான்னா 500 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஆயுசு ரெண்டாலும் நிறைய ஆகுது. யாரும் வந்து நல்ல மனுஷங்க ரோட்டில் நடமாட முடியல. நீங்கள் நல்லா தெளிவாக நீங்கள் டூ வீலர் ஓட்டிகிட்டு போனாலும் எதுக்கு வரோம் தண்ணியை போட்டு வந்து உங்கள் மேலே விட்டுறான். அதுவும் பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தான். கடையெல்லாம் எவ்வளோக்கு குறைக்கணுமோ குறைக்கலாம். குடிக்காமல் இருக்க முடியல. நாங்கள் குடிச்சு பழகிட்டேன், குடிக்காமல் இருக்க முடியல. அப்படியே கடையை அடைச்சிட்டா நான் போனால் என்னையோட போட்டுமே, என் பிள்ளை என் பேரன் பேத்தி அவங்க நல்லா இருப்பாங்கல்ல. நாங்கள் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியல. நான் என்ன செய்வேன்னு சொல்கிறேன். கடையில் போயிட்டா நான் போயிட்டாலும் என் பேரன் என் பிள்ளைங்க நல்லா வாழும்ல. இப்போ என்னடான்னா நான் குடிக்கிறேன், என்னைய பார்த்து என் பேரன் குடிக்கிறான், என் மகன் குடிக்கிறான். ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா முழுசாக வந்து இதுதான் நடக்கு. ஃபங்க்ஷன் நடந்துக்கிறக்கையிலேயே டூ வீலரில் அங்கே ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிடுறான். குடிதான் காரணம். குடிதான். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அங்கே போய் பாருங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்து வண்டிகளை விட்டுட்டான், இல்லைன்னா வண்டியில் விழுந்துட்டான். இதுதான் நடக்கும். ஒரு இடத்துல களவு நடக்கு, அங்கே போய் பார்த்தா இந்த தண்ணி போதையெல்லாம் கஞ்சா போதையில தான் போய் களவான்ட்டாங்க. அங்கே வெட்டுக்குத்து நடக்கு. போதை வரியில் செஞ்சுட்டான், பொண்டாட்டியை கொண்டுறான், பிள்ளைய கொண்டுறான் நடக்கு. மறுநாள் பார்த்தா அவன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டால் போதை வரியில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலங்கிறான். இப்படியெல்லாம் நடக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து யாருக்கிட்ட வந்து அதிகாரம் இருக்கோ அவங்க அதை செய்யணும். அதான் முறை. அது போக அதிகாரி வந்து ஏதாவது பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு போனால் அங்கேயும் மோசமாக தான் இருக்குது. இப்போ தாலி ஹவுஸுக்கு போகிறோம், ஒரு பிரச்சனைன்னு போகிறோம், நியாயமான காரியத்தை கூட நியாயமாக செய்ய முடியல. கரெக்டானது நியாயமானதை கூட போய் செய்ய முடியல. அவங்க எதிர்பார்க்காங்க. இப்போ இந்த மகளிர் அது இதுன்னு சில கவர்மெண்ட்டில் ஒரு சலுகை கொடுக்காங்க. அந்த சலுகையை வாங்கக்கூடியவங்க ஒரு சைடு இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் வந்து அவங்களே வறுமையில் வாழ்ந்துக்கு இருக்கிறவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட சில இது எதிர்பார்த்தா அவங்க என்ன செய்வாங்க எதிர்பார்த்தா செய்ய முடியாது. அப்போ வந்து அந்த வசதி வாய்ப்பாக வாழ்கிறவங்க அவங்களுக்கு போய் சேர்ந்துருது. அவங்க என்ன நினைக்காங்க, அவங்க நெருங்கி போனால் அவங்க என்ன செய்ய, நான் என்னையா செய்ய, நான் வேலைக்கு வந்ததேவும் நான் ஒரு குறுக்கு வழியில் வந்திருக்கிறேன், நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஏகப்பட்ட காலம் நான் திறமையாக தான் படித்தேன், எனக்கு வேலை கிடைக்கல, நான் வேலைக்கு வந்ததே ஒரு குறுக்கு வழி தான் வந்திருக்கேன். இப்போ நான் என்ன செய்வேன், நான் அப்படி தான் வந்து செய்ய வேண்டியிருக்கு. உங்களுக்கு நல்லபடியாக நியாயமானதே செஞ்சுட்டு போனால் ஏன் பொண்டாட்டி தெருவில் போகுமா அப்படிங்கிறோம். இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது? மேலே சரியில்லைன்னா கீழே அப்படி தான் இருக்கும். இப்போ நான் தான் இருக்கேன், நீங்கள் அரசியல் பதவியில் இருக்கீங்க, இல்லை வசதி வாய்ப்பு ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருக்கீங்க, என்னை போட்டு 4 மீது நீக்கிங்க, நான் சேசனுக்கு வர்றேன், அங்கே யாரா அவனை அடிச்சான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நின்னாரு அந்த ஆள்கிட்ட போய் ஏன்டா நீ பேச்சு கொடுத்தேன்னு அவங்க தான் 4 பேர் பார்ப்பாங்க. அதனால என்ன செய்வேன், நான் மொத்தத்தில் போக மாட்டேன். இதுதான் நடக்கு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே மேல இடத்துல என்ன சொன்னோம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நியாயமான அவனை அடிச்சு உள்ளதுக்கு போடியா, சட்டத்தை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லணும். அப்போ வந்து நம்ம சட்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க. சட்டம் சரியில்லைன்னா அப்பாவியெல்லாம் வாழ முடியாது. இதுதான் உண்மை.